குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது தூய திருமுழுக்கு யோவானின் பிறப்பு பெருவிழாவை மகிழ்வுடன் சிறப்பிக்கின்றது. நம் திரு அவையில் முக்கியமான 3 பேரின் பிறந்த நாட்கள் மட்டுமே பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. அவை இயேசுவின் பிறப்பு, மரியாவின் பிறப்பு மற்றும் இன்றைய விழா நாயகரான தூய திருமுழுக்கு யோவானின் பிறப்பு. இவரது பிறப்பு அதிசயமானது, அனைவரும் வியந்து பார்த்தது. கடவுளின் வாக்கு இவர் பிறப்பில் நிறைவேற்றப்பட்டது. இவரின் பிறப்பு, வாழ்க்கை, மரணம் பற்றி பலமுறை நாம் கேட்டிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். இவரின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டது என்ன? அவற்றை வாழ்க்கைப்படுத்துகிறோமா? சற்று சிந்தித்து பார்த்தால் அவரின் வாழ்வு நமக்கு பல வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தருகிறது. இவர் தாழ்ச்சி மிக்கவர், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர், உண்மையை தைரியமாக எடுத்து கூறி உயிரை விட்டவர். தாழ்ச்சி, நானோ குறைய வேண்டும், அவரோ வளர வேண்டும் என்றும், இயேசுவின் மிதியடி பாரை அவிழ்க்க தகுதியற்றவன் என்று கூறியதோடு அவ்வாறே வாழ்ந்தும் காட்டினார். எளிமை, ஒட்டக முடியிலான ஆடையை அணிந்து தோல் கச்சையை இடையில் கட்டி வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வாழ்ந்து வந்தார். உண்மையை தைரியமாக எடுத்து கூறியவர். திருமுழுக்கு யோவான் ஏரோது மன்னன் செய்த தவற்றை தைரியமாக எடுத்து கூறினார். அதனால் அவர் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று முடிவெடுத்து வாழ்ந்தவர். நாமும் நம் வாழ்வில் பிறர் மகிழ, வளர காரணமான தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தில் வளரவும், ஆடம்பர வாழ்வை களைந்து எளிமையான தூய வாழ்வை இறை திருவுளப்படி வாழவும், குறைகளை களைந்து நிறைகளை பார்க்கவும், மேலும் பல நேரங்களில் அநீதியை கண்டும் காணாமல் சென்றிருக்கின்றோம். நம்மை அது பாதிக்கவில்லை என்று நம் பெயரை, புகழை, பதவியை காப்பாற்றி கொண்டு சுயநலமாக வாழ்ந்தும் கொண்டிருக்கின்றோம். எனவே எல்லா சூழ்நிலையிலும் உண்மைக்கு குரல் கொடுத்து அநீதியை களைந்து அமைதியான ஆன்மீக வாழ்வு வாழ்வோம்.